ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்தோட கம்பேர் பண்ணல இன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மி தான். காற்று மட்டும்தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வந்தோடனே அடுப்பு பற்ற வச்சு வெல்லம் வச்சுட்டு பருப்பு பூசணிக்காய் எரிசேரி ரெடி பண்ணேன். வீட்டில் நான் மட்டும்தான் தமிழ், மற்றவங்களாம் மலையாளின்றனால மோஸ்ட்லி கேரளா சமையல் தான் வீட்டில் பண்ணுவோம். பருப்பு பூசணிக்காய் உப்பு மஞ்சத்தூள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை பூசணிக்காயெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா போட்டு ஃபைனாக அரைச்சி ஊற்றிட்டு பச்சை வாசனை போக வர கொதிக்க வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு வத்தல் மிளகு கொஞ்சம் துருவின தேங்காய் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினோம்னா பருப்பு பூசணிக்காய் எரிசேரி ரெடி. இதுக்கு தக்காளி வெங்காயம் ஒன்றும் தேவையில்லை. சைடில் பீன்ஸ் மெழுக்கு வட்டி பண்ணேன். வெங்காயம் பச்சை மிளகா தாளிச்சிட்டு பீன்ஸு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி அந்த ஆவியிலே வேக வைக்கணும். வேக வச்சா பீன்ஸு மெழுக்கு வட்டி ரெடி ஆயிரும். சைடில் பிள்ளைங்களை கிளப்பிட்டு தோசைக்கு தேங்காய் சம்மந்தியும் பருப்பு எரிசரி வச்சு சாப்பிட கொடுத்துட்டு பிள்ளைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு.